அண்மையில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னிலேயே செயற்குழுவில் ஒரு ஒரு விவாதம், கடுமையான விவாதம் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் பேசுகிற பொழுது திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர் விமர்சித்து பேசிய பொழுது அவர் அடிக்க பாய்ந்தார்கள். கருணாநிதி எழுந்து ஏன் முன்னாடியே இப்படி ஒரு செயலாக இதை அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையாக எச்சரித்ததெல்லாம். ஸ்டாலின் மீது வீரபாண்டியார் அடிக்க பாய்கிறார். கலைஞர் வந்து எழுந்து சொல்கிறார், ஏன் முன்னாடியே இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னா எப்படி கட்சி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி உட்காரும், உங்களெல்லாம் வெளியேற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையாக இருக்கிறார். அப்போ இந்த செயற்குழு என்பது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, நடைபெற்று முடிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவசர செயற்குழு, அவசர பொதுக்குழு வாய்ப்பே இல்லை. தொண்டர்களை யாருமே பேச அனுமதிக்கவே இல்லை. அப்போ இந்த சூழலில் அவங்க தான் அனுமதிச்சிருக்கணும். அதிமுக தொடர்ந்து தோல்வி ஏன், இந்த தோல்விக்கு காரணம் என்ன? ஆய்வு கூட்டமே கலைபெற கூட்டமா மாறிடுச்சு. பேச விட்டுருந்தாங்கன்னா இன்னமும் பொதுக்குழுவும் கலைபெறமா மாறி இருக்கும். இருந்தாலும் கட்சி ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி போகும். அந்த ஆரோக்கியமான விவாதம் அங்க நடைபெற்று அதை அதிமுக பண்ணிருக்கணும், பண்ண விட்டுட்டாங்க, பண்ணாம தவற விட்டுட்டாங்க. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது நடைபெற்று இருக்கிறது. அதனால வரவேற்கத்தக்கது, எந்த மாற்று கருத்தும் இல்லை.